ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை பிராண்ட் மிகப்பெரிய பிராண்டுங்க. நீங்க ரஜினி இல்ல ரஜினியினுடைய முத்தாத்தா கிட்ட நீங்க போங்க, ஒன்னும் நடக்க போறது இல்ல. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே பிறகு ஸ்கெலிட்டன் தான், எலும்பு கூடு தான் இருக்குது இன்னைக்கு அங்க. நேற்றுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் கூட ரங்கநாத் பாண்டேக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு 1.5 மணி நேரத்துக்கு. கேட்டு பாருங்க, அதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய் அப்படிங்கிறது தெரியும். அண்ணாமலை என்ன பெரிய லீடரா, அண்ணாமலையை இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டு டெபாசிட் வாங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் பேசின மாதிரி, அமித்ஷா பேசின மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு உருட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இதுல எதுவுமே உண்மை கிடையாது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் எந்த இடத்தை வச்சு பார்க்கறாங்கிறது தெரிய வேண்டாமா? ஒரு அடிப்படை புரிதல் வேண்டாமா உங்களுக்கு? அண்ணாமலை மேல நீங்க வைக்கிற ஒவ்வொரு விமர்சனமும் அண்ணாமலையினுடைய ஆளுமையை பெரிதாக்கும். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவிலிருந்து போனவர்கள்லாம் அங்கெல்லாம் இருக்க முடியாது, பாரத மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு அண்ணாமலை புள்ள செல்ல முடியாது, இங்கதான் வந்தாகணுங்கிறாங்களே. நான் சொல்லட்டுமா? பாரத் மாதா கி ஜெய். நாட்டுக்கு மோடி எனக்கு தேவை, தமிழகத்துக்கு தேவை அண்ணாமலை. இப்படி பேசுறவர்களுக்கு அந்த தகுதி முதல்ல இருக்குதா? இவரை விமர்சிக்கிற அளவுக்கு கண்டிப்பா தகுதி இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா பாருங்க, பாலியல் குற்றச்சாட்டுல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும், கேடி ராகவன்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும், பல விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கும். இவங்க சொல்றாங்க அண்ணாமலை மாதிரி 10 அண்ணாமலைகள் உருவாக்கும், 100 அண்ணாமலைகள் உருவாக்கும். ஏன் இவ்வளவு நாளா உருவாக்குது? நான் கேட்கிறேன், 40 வருஷமா கட்சி இருக்குது, ஏன் அண்ணாமலை மாதிரி ஒருத்தரை உங்களால உருவாக்க முடியல? தமிழக பாஜக அண்ணாமலை வெளியே போன பிறகும் கூட நீங்க கட்சியை வளர்ப்பதற்கு என்ன பண்ணினீங்க? சென்ட்ரல் பத்தி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக அரசியல்ல பல்வேறு திருப்பு முனைகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி, திரு விஜய் அவர்களது ஆட்சியில ஒரு சில மின்சாரம் சரியா வழங்கல, நிர்வாக சீர்கேடு அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில திரு ரஜினிகாந்த் அவர்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்தவர்களிடம் பத்திரிகையாளர்கள் பேட்டி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பல்வேறு விமர்சன குற்றச்சாட்டுகள் அவருக்கு எப்படி பாக்குறீங்க? இது என்ன ஒரு போக்கா நீங்க பாக்குறீங்க? ரஜினியை போய் திரு நயினார் நாகேந்திரன் சந்திக்கிறாரு, இது சாதாரண ஒரு விஷயம் தான், போய் சந்திச்சாரு கூட சொல்லிட்டு போலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குதா? ஏன்னா பிஜேபில இருந்து பல பேர் அண்ணாமலை அவர்கள் பக்கம் போய் கொண்டு இருக்கிறதுனால, நாளைக்கு ரஜினி அவர்களோடு கை கோர்ப்பார் அண்ணாமலை அப்படிங்கிறதுனால வேற எதுவும் ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்களா? மேலிடத்துல இருந்து இது உத்தரவா? அதை எப்படி பாக்குறீங்க? ரஜினி ஒரு பிராண்ட், ஓகே, சூப்பர் ஸ்டார். அண்ணாமலை இன்னொரு பிராண்ட். இந்த 2 பிராண்ட் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. பிரிட்டானியாவும் பார்லேவும் எது பெரிய பிராண்ட் அப்படின்னு பாருங்க, எது மோர் பாப்புலர் அப்படிங்கறத பாருங்க. சன் டிவியும் புதிய தலைமுறையும் பிராண்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்க சேனலையும் இன்னொரு சேனலையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரிபப்ளிக்கோட கம்பேர் பண்ணி பாருங்க. அண்ணாமலை பிராண்ட் மிகப்பெரிய பிராண்டுங்க. நீங்க ரஜினி இல்ல ரஜினியினுடைய முத்தாத்தா கிட்ட நீங்க போங்க, ஒன்னும் நடக்க போறது இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே பிறகு ஸ்கெலிட்டன் தான், எலும்பு கூடு தான் இருக்குது இன்னைக்கு அங்க. வேற எதுவுமே கிடையாது. அவங்ககிட்ட ஒரு திட்டம் கிடையாது, ஒரு செயல்பாட்டு மாற்றங்கள் கிடையாது, ஒரு புதிய சிந்தனை கிடையாது. இது புதிய சிந்தனையா? யாருக்கிட்ட போயிட்டு நீங்க ஆர்டர் இது கேட்கறீங்க, அட்வைஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அட்வைஸ் கேட்டிருக்காரு, அப்புறம் கடைசியில் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இல்ல, நான் அந்த பேட்டி நான் பார்க்கல, நான் ஒரு நட்பு நிமித்தமாகத்தான் சென்று பார்த்தேன் அப்படின்னு சொன்னார்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா அங்க அரசியல் பேசப்பட்டிருக்கும். எப்படி இந்த அண்ணாமலைக்கு செக் வைக்கலாம் அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. அவர் என்ன பெரிய சூத்திரதாரியா? என்னங்க நீங்க உங்களுக்கு உங்க கட்சியில இல்லாத ஆலோசகர்களா? ஒரே ஒரு விஷயம் சார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுக கூட தான் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கூட்டணியில என்ன அவசியம் அப்படின்னு நான் கேட்கிறேன். உள்ளாட்சி தேர்தலுக்கு என்ன 1 வருஷம் இருக்குது,
அதுவும் ஒரு 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 சின்ன பகுதிகளுக்கு மட்டும்தான். அதாவது எந்தெந்த மாவட்டங்கள், ஊராட்சிகள், பேரூராட்சிகள் எல்லாம் பிரிச்சாங்களோ அந்த இடங்களுக்கு மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. ஆனா இதே எடப்பாடி பழனிசாமி 2024க்கு முன்னால் என்ன சொன்னாரு? நாங்க ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு. ஏன் சார் இந்த கூட்டணி அமைக்கல? தேர்தல் பக்கத்துல வருதே அப்படின்னா, தேர்தல் வரட்டும், தேர்தல் வர வரதான் கூட்டணி அமைப்போம். கூட்டணி எப்போ அமைப்போம்? தேர்தலுக்கு அமைப்போம். தேர்தல் பக்கத்துல வரும்போதுதான் நம்ம அமைக்க முடியும். தேர்தலுக்காகத்தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. அப்போ இப்போல இருந்தே நீங்க ஏன் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? 2026 கூட்டணி முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது அடுத்த தேர்தல் எப்போங்கிறது இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு தானே நீங்க வந்து கூட்டணி பத்தி பேசணும். இவங்க ஏன் இன்னும் அங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல, பள்ளி மாதிரி. அதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஆல் இண்டியா லெவலில் நான் சொல்ல மாட்டேன், ஆல் இண்டியா லெவலை பத்தி வேற மாதிரி சொல்லுவேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் பிளக்ஸ். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலையில இருக்கு. உள்ளுக்குள்ளேயே சரணிங் ஆகிக்கிட்டு இருக்கு, சுழற்சி நடந்துகிட்டு இருக்குது. எப்படிடா இதுல இருந்து நம்ம வந்து வெளில வரப்போறோம், இந்த அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை நம்ம எப்படி உடைக்க போறோம் அப்படிங்கிறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறது. நேற்றுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் கூட ரங்கநாத் பாண்டேக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு 1.5 மணி நேரத்துக்கு. கேட்டு பாருங்க, அதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய் அப்படிங்கிறது தெரியும். டெல்லி பாஜக கூட்டத்துல 17 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. அண்ணாமலை என்ன பெரிய லீடரா? அண்ணாமலையை வந்து இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டு டெபாசிட் வாங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் பேசின மாதிரி, அமித்ஷா பேசின மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு உருட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இதுல எதுவுமே உண்மை கிடையாது. யாருமே அங்க போனது கிடையாது. நோபடி இஸ் பிரைவேட் டு தட் மீட்டிங். நீங்க பள்ளியாக உருமாறி அதுல போய் செவர்ல போய் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கேட்டுட்டு வரலாம். மற்றபடி அங்க என்ன நடந்ததுங்கிறது ஒரு ரூபனாலேயோ வாசுதேவனாலேயோ இல்ல நம்மளை விட பெரிய ஆளுங்களாலேயோ சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இங்க வந்து சும்மா இஷ்டத்துக்கு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா உண்மையிலேயே இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, அமித்ஷா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, போங்கடா போயிட்டு வேலையை பாருங்கடா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. எது வேணாலும் இருக்கலாம். சோ இன்னைக்கு அவர் போயிட்டு ரஜினிகாந்தை போய் பார்த்ததுல ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டு விடும். அதனால அவருக்கு மிகப்பெரிய ஆலோசனை எல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்பல. தமிழக பாஜக இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு இந்த ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இப்படிதான் மாறி மாறி போய்கிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில பாஜகவால் எதையும் சாதிக்க முடியாது. தேங்க்யூ சார். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி திரு ரஜினி அவர்களை எதிர்க்க சந்தித்தார்கள், ஆனா உள்ள அரசியல் பேசப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? திரு அண்ணாமலை அவர்களை வந்து ரஜினி ஒரு விதத்துல ஆதரிச்சிருவாரோ? ஏன்னா அவரது மருமகன் விசாகன் போய் பாஜக இணைவதாகவும், பாஜக இல்ல, அண்ணாமலை அவர்கள் வீதி லீடர்ல போய் இணையதாகவும் ஒரு தகவல் வருது. இதற்கு முட்டுக்கட்ட போடும் விதமாக போய் சந்திக்கிறாங்களோ? வேண்டாம், நீங்க அண்ணாமலை அவர்களை வந்து இது பண்ணக்கூடாது அப்படியும் அந்த பார்வை இதுல இருக்குல்ல சார்? அது இருக்கலாம், அது வேணா இருக்கலாம். பட் அதுக்காக ஒரு மாநில தலைவர் அங்க போய் பேசணுமா அப்படிங்கிறது கேள்வி. மாநில தலைவர், அதுவும் என்ன உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி சார், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாமா? ஒருத்தருடைய மருமகனா யாரோ ஒருத்தர் அங்க போயிட்டு ஜாயின் பண்றாங்க. அண்ணாமலை கட்சியை விடுங்க, இல்ல கரெக்ட் தான். திரு மாநில தலைவரா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணுமான்னு கேக்குறீங்க. இதே அண்ணாமலை அவர்கள் கட்சி விட்டு விலகும் போது, பல பேர் விலகும் போதும், பாஜக விலகும் போதும் இந்த ரிசைனிங் லெட்டர் தமிழ்நாட்டு தலைவர்கிட்ட கொடுக்கவே இல்லையே. அப்ப அதை மதிக்கலன்னு தானே அர்த்தம்? அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல. அவரே போய் பாக்குறாருன்னா அவரையும் யாரும் தலைவரா ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம்? அதை அவரே உணர்ந்துகிட்டாருல. கூட்டம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போதுன்னா இது என்ன பண்ண முடியும்? அதுதான் நான் சொன்னேன். ஒரே ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃப்ளக்ஸ்னா ஒரு மாதிரி குழப்ப நிலையில இருக்கிறாங்க. என்னத்தை பண்ணினா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. ப்ராபப்ளி நீங்க சொன்ன மாதிரி அவருடைய உறவினர் அங்க ஜாயின் பண்றாரு, அதை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய விளம்பரமா மாறிடும். ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அண்ணாமலைக்கு பின்னால இருக்கிறாரு. இன்னைக்கும் அதாவது 2 பிராண்டு சொன்னேன். ரஜினிகாந்த் ஒரு பிராண்டு, அண்ணாமலை அதை விட ரொம்ப பெரிய பிராண்டு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனாலும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பிராண்டினுடைய வேல்யூ, அதனுடைய செல்வாக்கு இன்னைக்கு சமூகத்துல இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இன்னும் பல பேர் அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதனால பர்சனலா போயிட்டு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நீங்க அண்ணாமலை பத்தி அடைக்கி வாசிங்க அப்படிங்கிறது ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். உங்களுடைய அந்த அனுமானத்தை நான் ஒத்துக்கிறேன். பாஜக இப்ப போற போக்கு, தமிழக பாஜக நான் சொல்றேன், இங்க இருக்க தலைவர்கள் இவங்களுடைய போற போக்கு, இது எல்லாமே வந்து இப்ப என்னன்னா அடுத்த கட்ட கட்சி, அதாவது திரு அண்ணாமலை அவர்கள்
நான் ஒரு தனியா ஒரு வீத லீடர்னு ஒன்று ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கிறேன், அதை வளர்ச்சி பாதையில நோக்கி கொண்டு போறோம், ஃபுல்லா அந்த மைண்ட் செட்ல அவர் அதை முன்னோக்கி எடுத்து போறாங்க. ஆனா இவங்க அவர்களை குற்றம் சாட்டுதல குறியா இருந்து தாக்கிட்டு இருக்காங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? இது நல்லதா? முதல்ல அவரே கச்சை விட்டு வெளியில போயிட்டு டீசெண்டா ஒதுங்கி என் வேலையை நான் பார்க்க மாட்டேன் தனியா இவர் இப்போ வரைக்கும் யாரையும் விமர்சிக்கல. இந்த பாஜக தலைவர்கள்லாம் ஆளை வச்சு பேச வைக்கிறது, பத்திரிகையாளருங்கிற பேர்ல இருக்கக்கூடிய பாஜக ஆதரவா இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேச விடுறாங்களே, இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரிதானா? சமீபமா ஒரு 2 நாட்களா வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் இந்த விஷயம். ஏன்னா 2010, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கே இந்த அனுபவம் இருக்கு. நரேந்திர மோடியை எவ்வளவு பேசினாங்க இவங்கெல்லாம். நீச்சன் அப்படின்னாங்க, பாம்பு தேளு அப்படின்னாங்க. சொன்னது யாரு? எல்லாம் காங்கிரஸ் கட்சி. 2013 நரேந்திர மோடியை வந்து இவங்க ராஜ்நாத் சிங் தான் அன்னைக்கு வந்து தலைவரா இருக்கிறாரு பாஜகவுக்கு. அவர் அனௌன்ஸ் பண்றாரு, இவர் தான் வந்து தேர்தல் கமிட்டி தலைவர் அப்படின்ட்டு. தேர்தல் கமிட்டி தலைவர் சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்க தான் அடுத்த பிரதமர்னு அர்த்தம். இது தெரிஞ்ச உடனேயே, இன்க்ளூடிங் நிதிஷ்குமார் சொல்றேன் நான், எல்லாரும் நரேந்திர மோடியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. படுகொலைக்கு காரணமா இருந்தவர், முஸ்லிம்களுடைய ரத்தத்தை குடித்தவர், இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பு தேளு இந்த மாதிரி பேச்சு. அபசகுணம். அகமதாபாத்ல அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்த உடனே, அங்க கிரிக்கெட்ல தோல்வி அடைஞ்ச உடனே அபசகுணம் அப்படின்னாங்க. காங்கிரஸ்காரங்க சொல்லாத சொல்லே கிடையாது. சோர் அப்படின்னாங்க, சௌக்கிதார் சோர் ஹே அப்படின்னாங்க. அதாவது பாதுகாவலனே, காவல்காரனே திருடன் அப்படின்னாங்க. எல்லாம் இவ்வளவுலாம் சொல்லிட்டு என்னாச்சு? நரேந்திர மோடி மேல ஏதாவது ஒட்டிட்டுதா? நரேந்திர மோடிக்கு வந்து ஒரு டெஃப்லான் கோட்டட் பாடி வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் மேல நீங்க என்ன அவதூறு சொன்னாலும் அவருக்கு மேல ஒட்டிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி பல முறை ப்ரூவ் பண்ணியிருக்குது. இதெல்லாம் தமிழக பாஜகவினருக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணாமலை ஆதரவாளர்கள் எந்த இடத்தை வச்சு பார்க்கறாங்கிறது தெரிய வேண்டாமா? ஒரு அடிப்படை புரிதல் வேண்டாமா உங்களுக்கு? அண்ணாமலை மேல நீங்க வைக்கிற ஒவ்வொரு விமர்சனமும் அண்ணாமலையினுடைய ஆளுமையை பெரிதாக்கும். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவிலிருந்து போனவர்கள்லாம் அங்கெல்லாம் இருக்க முடியாது, பாரத மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிள்ளை செல்ல முடியாது, இங்கதான் வந்தாகணுங்கிறாங்களே. நான் சொல்லட்டுமா? பாரத் மாதா கி ஜெய். நாட்டுக்கு மோடி எனக்கு தேவை, தமிழகத்துக்கு தேவை அண்ணாமலை. ஓகே, இதுல என்ன வாட் இஸ் யுவர் கன்ஃபியூஷன்? எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அதே மாதிரிதான் எல்லாரும், நாட்டுக்கு தேவை மோடி, தமிழ்நாட்டுக்கு தேவை அண்ணாமலை அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நம் தேச பக்தர்கள்லாம். உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம நாடு நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், மத நல்லிணக்கத்தோட இருக்கணும், சமூக போராட்டங்கள் இல்லாம இருக்கணும், செழிப்பா இருக்கணும், உலகத்திலேயே மிகப்பெரிய நாடா மாறணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முடிவுகள், மேற்கொண்ட பாதைகள், அது எல்லாமே தவறு இதுக்கு முன்னால. அதனால நாங்கள் தனி பாதையை அமைச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்றாரு. அவருடைய பின்னால போறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு டிஎம்கே என்ன பயந்துட்டு இருக்கு சொல்லுங்க? விஜய் மேல ஒரு விமர்சனத்தை வச்சா விஜய்க்கு ஸ்டாக் அதிகமாயிரும். விஜய் மேல ஏதாவது நீங்க, ஏன்னா இப்பதான் வந்திருக்கிறாரு, 1 மாசம் தான் ஆயிருக்குது, எல்லாமே புதுசு, எல்லாமே கத்துக்குட்டீங்கன்னா, தற்கூரை நான் சொல்லல, கத்துக்குட்டின்னு சொல்றேன். எல்லாருமே புதுசு, வேலைக்கு புதுசு. மக்களை சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து 6 மாசம் டைம் கொடுங்கப்பா, இப்போவே சிடுச்சிடுன்னு ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு மக்கள் சொல்லும் போது, டிஎம்கே காரங்க விமர்சனம் வச்சா, உதயநிதி விமர்சனம் வைக்கிறார் பாருங்க, அந்த விமர்சனம் எல்லாமே உதயநிதிக்கு தான் திருப்போம். ஏன்னா உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னவா இருந்தது சார்? பெண்கள் பாலியல் தொல்லையாகட்டும், மற்ற சட்ட ஒழுங்காகட்டும், கள்ளச்சாராயம் ஆகட்டும், டாஸ்மாக் ஆகட்டும், உங்களுடைய சரித்திரம் என்னவா இருந்தது? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அவங்களுக்கு பேசுறதுக்குன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? அதனால டிஎம்கே காரங்க பயப்படுறாங்க, விஜயை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. என்ன சொன்னா இந்த விஜய் மேல ஒட்டிக்கும் விமர்சனம் அப்படின்ட்டு தெரியாம தவிக்கிறாங்க. அந்த மிஸ்டேக் தான் இவங்க பண்றாங்க. அண்ணாமலை மீது தமிழக பாஜகவினர் வைக்கும் ஒவ்வொரு விமர்சனமும் தமிழக பாஜகவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அண்ணாமலையினுடைய ஸ்டாக்கை உயர்த்தும். தேங்க்யூ. இப்படி பேசுறவர்களுக்கு அந்த தகுதி முதல்ல இருக்குதா இவரை விமர்சிக்கிற அளவுக்கு? கண்டிப்பா தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பாருங்க, பாலியல் குற்றச்சாட்டுல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும், கேடி ராகவன்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும், பல விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கும். எல்லாத்தையுமே நம்ம சொன்னா நல்லா இருக்காரு. இல்ல சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. ஏன்னா இதுல என்ன இருக்கு சொல்லும், மக்களுக்கு தானே கொண்டு போய் சேர்க்கிறோம்.
அண்ணாமலை வரதுக்கு முன்னால 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே தினமலர்ல ஒரு ஆர்டிகிள் போட்டிருந்தாங்க. எப்படியெல்லாம் வந்து பெண்கள் பற்றிய சமாச்சாரங்கள், குற்றச்சாட்டுகள்லாம் நடக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் பத்தி சொன்னாரு. அண்ணாமலை பதவி ஏற்ற உடனே அவர் பண்ணின முதல் வேலை என்ன தெரியுமோ? அவருடைய சேம்பருக்கு, அவருடைய அறைக்கு அந்த கண்ணாடி கதவை போட்டதுதான். அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல எந்த குற்றமும் கிடையாது, குற்றம் சொன்னது கிடையாது. டெய்ஸி கூட அந்த குற்றத்தை சொல்ல முடியல. 1 மணி நேரம் 40 நிமிஷம் என்னை வந்து ரூம்ல கூட்டிட்டு போய் என்னை வாட்டி வதக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அது இருபொருள் படும்படியாக ஊடகங்கள் விமர்சிக்கிறார்கள். ஆனா அவங்களுடைய பேச்சை நீங்க 10 ட்ரிப் ரிவைண்ட் பண்ணி கேளுங்க, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை மீது வைக்க முடியவில்லை. அப்போ இந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டு பண்ணினாங்கன்னு சொன்னா அண்ணாமலைக்கு இதெல்லாம் எதுவுமே ஒட்டிக்காது உங்களுக்கு. அதுதான் இன்ஃபேக்ட் இவங்க வந்து மறுபடியும் இதே குற்றத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இன்ஃபேக்ட் அவங்க என்ன பண்ணணும், அண்ணாமலை போயாச்சு, இவங்க சொல்றாங்க அண்ணாமலை மாதிரி 10 அண்ணாமலைகள் உருவாக்கும், 100 அண்ணாமலைகள் உருவாக்கும். ஏன் இவ்வளவு நாளா உருவாக்குது? நான் கேட்கிறேன், 40 வருஷமா கட்சி இருக்குது, ஏன் அண்ணாமலை மாதிரி ஒருத்தரை உங்களால உருவாக்க முடியல? ஓகே, கட்சி வந்து 4 எம்எல்ஏக்கள், ஒரு 15 வருஷம் முன்னால 2 எம்பிக்கள் கிடைச்சிருந்தாங்க, அதெல்லாம் எல்லாமே ஓகே தான். 18% சில ஊடகவியலாளர்கள்லாம் உடனே 18% அந்த காலத்திலே வந்துருச்சு அப்படிம்பாங்க, அண்ணாமலை மட்டும் கொண்டு வரல. இன்னைக்கும் பேசுறாங்க பேட்டியில, இன்னைக்கும் அது என்னப்பா நீங்க 18% அதெல்லாம் அப்பவுமே வந்துட்டு திரு எச் ராஜாவே பேசியிருக்காரு. பழைய கதைகள்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. கேரளால வந்து 15% தான் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க 20 வருஷமா. 15% ஓராஜ கோபாலெல்லாம் வந்து எம்பி ஆன காலம், எம்எல்ஏ ஆன காலம், அது 20 வருஷம் முன்னால. இன்னைக்கு அந்த பழைய கதையை பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு வேலைக்கு வராது. இன்னைக்கு களம் மாறி போச்சு, ஜென்சி வந்தாச்சு, விஜய் வந்தாச்சு. இன்ஃபேக்ட் விஜய் வந்த கையோட விஜயனுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா 2 கழகங்களையும் தரமட்டமாக்கிட்டாரு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த பெருமை யாரை சேர வேண்டும் தெரியுமா? அண்ணாமலைக்கு தான் போகணும். அன்பார்ச்சுனேட்லி அண்ணாமலை பண்ணின அந்த வேலை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்க வந்து உடனே ஏடிஎம்கே கூட போய் அந்த கூட்டணியினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு போனதுனால மக்கள் விரக்தி அடைஞ்சு போய் விஜய்க்கு போட்டுட்டாங்க. விஜய்க்கு அந்த பெருமை போய் சேர்ந்தது, அண்ணாமலைக்கு அந்த பெருமை சேரல. கரெக்ட் சார். அதாவது திரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னமும் பாஜக தாங்கிட்டு இருக்க, அங்கேயே போய் சரணடைஞ்சிட்டு இருக்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதிமுக தேய்பிரையா ஆகிட்டு இருக்கு. அந்த கட்சியை நம்பி அந்த கட்சிக்காரங்களே இல்ல, முன்னாள் அமைச்சர்களே எல்லாம் கலந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நாங்க பாஜகவோட தான் உள்ள தேர்தல் சந்திப்போம். அதாவது அண்ணாமலை இருக்கும்போது ஒரு சுயமரியாதையோட இருங்க, பாஜக வளர்த்தெடுக்க என்ன வழி அதை பாருங்க, நீங்க போய் இப்படி வாண்டடா போய் சரணடைங்க. ஏன்னா அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களா யாருமே பார்க்கல, அது உண்மைதான். அதனால திரு அண்ணாமலை அவர்களும் அப்படி நாங்க நம்பி போக எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அம்மையார் அவர்கள் காலம் வேற, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் வேற. அது நிறுவனம் ஆயிட்டு இந்த தேர்தல் ரிசல்ட்ல. அப்போ அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னமும் போறாங்களா, நம்பிக்கிட்டு போறாங்களா பாஜக? இது பாஜக கொண்டு அட வைக்கிறதா இல்ல இவங்களோட வச்சு கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கட்சியை இன்னும் நாரடிக்குதுக்கா? இல்ல, எனக்கு அதுதான் இன்னும் புரியாத புதிரா இருக்குது. நான் இதுக்கு முன்னால கூட அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்படி கூட்டணிங்கிறது வந்து தேர்தல் காலத்தில் மட்டுமே அமைக்கப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். டிஎம்கே கூட்டணியிலேருந்து எல்லாரும் வெளியில வந்தாங்களே, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விஜய்க்கு வந்து 107 ஸ்டாப் ஆன உடனே இவங்கெல்லாம் டக்குனாங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க. பாத்தீங்களா, கூட்டணிங்கிறது அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திருப்பி இவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுகவினுடைய அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஆதரவு இல்லாம எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னுட்டு பாரதிய ஜனதா கட்சி வாக்குமூலம் கொடுக்கிறதா? தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை இல்லாத நிலையில் சான்ஸ் அண்ணாமலை இவங்களுக்கு சக்தி கம்மியாயிடுச்சா, அவங்களுடைய வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சுன்றாங்களா, செல்வாக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்றாங்களா, என்னன்னா கட்சி பலவீனப்பட்டு விட்டது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போடுது. அதனால்தான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி மேல எனக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. நரேந்திர மோடி அங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு இருக்கும், சந்தேகமே கிடையாது. ஆனா தமிழக பாஜக அண்ணாமலை வெளியே போன பிறகும் கூட நீங்க கட்சியை வளர்ப்பதற்கு என்ன பண்ணினீங்க? தென்றல் பத்தி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அதெல்லாம் ஆசைப்படலை. அவங்க என்ன பண்றாங்க, அதிரடியா ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதனாலதான் இவங்க அண்ணாமலை பின்னால போயிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு
வேற ஒண்ணுமே புரியல, அதனால ஏடிஎம்கே கூடவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா சார். இதானா மொத்தத்துல ஒரு உருப்படுறதுக்கான வழி மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.